ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன விஷயந்தான். ஒரு பட்ஜெட் ஆக்ஷன் கேமரா தான் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. பட்ஜெட் ஆக்ஷன் கேமராலாம் ஒரு 5000 அந்த மாதிரி கூட இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு 2000க்குள்ளே ஒரு கேமரா வாங்கினேன். ஸோ அதோட ரிவ்யூ தான் பண்ண போகிறேன். ரிவ்யூங்கிறதோட அதோட டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை வேண்டாம்னா ஓகே, வீடியோ பார்த்துட்டு இதுக்கு மேலே வாங்காமல் இருந்துக்கோங்க. இதை விட கொஞ்சம் பெட்டராக எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா? ஸோ அதுக்காக தான். அண்டு லாஸ்ட் வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சப்போர்ட் இருந்தது. அதுக்கு முழுக்க காரணம் பார்த்தா நீங்கள் மட்டும்தான். ஸோ நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக இந்த அளவுக்கு நான் இத்தனை வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருப்பேனாங்கிறதே டவுட் தான். ஏன்னா ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு அடுத்த வீடியோ போஸ்ட் பண்ணுறப்போ என்னடா வியூஸே வரல, போஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு தாங்க எனக்கு தோணும். கண்டிப்பாக சொல்கிறேன். ஏன்னா சப்ஸ்கிரைபர்ஸும் வராது, வியூஸும் வராது. நம்ம கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்து போட்டு இது வரலையே அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே பார்த்திங்கன்னா நம்மளை என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு மாதிரி நம்ம போகிறது வேஸ்ட்டோ, ஒருவேளை நம்ம போகிறது யாருக்கும் பிடிக்கலையோ, நம்ம பேசுகிறது யாருக்கும் பிடிக்கலையோ, சரி வேணாம் விட்டுறலாம் அப்படின்ட்டு நிறைய டைம் விட்டுருக்கேங்க. அந்த மாதிரி விட்டதுனால தான் பார்த்திங்கன்னா சும்மா ஸ்டார்டிங்கில் வீடியோ போட்டிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இடையில வீடியோவே போட்டிருக்க மாட்டேன். லாஸ்ட்டில் தான் போட்டிருப்பேன். ஏன் அப்படின்னா அந்த ஒரு எண்ணம் தான் காரணம். ஸோ எனக்கு லாஸ்ட் வீடியோவில் வந்த வியூஸ் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருந்தது. அதனால தான் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்காக போஸ்ட் பண்ணுறேன். இதுவும் வியூஸ் போகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைலாம் கிடையாது. சரி, ஓகே. இது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை. ஏன்னா ஆக்ஷன் கேமரா வாங்கியிருக்கேன். ஸோ 2000 தான். பட் ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ஆக்ஷன் கேமரா அப்படிங்கிறத உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும். ஏன்னா உங்கள் சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். நீங்கள் இல்லைனா கண்டிப்பாக மோட்டிவேஷனே இருக்காது. கிளாரிட்டி என்ன, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, அண்டு இது ஒர்த்து இல்லையா, என்ன மாதிரி இருக்கிற பிகினர்ஸுக்கெல்லாம் யூஸ்ஃபுல் இல்லையா அப்படிங்கிறது தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் இருக்கிற எல்லா வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. இது என்ன கேமரான்னு பார்க்குறீங்களா? ஸோ இதாங்க அந்த கேமரா. இது என்ன பிராண்டு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, என்ன பிராண்டுன்னு போடலை. ஸோ என்ன போட்டிருக்காங்கன்னா 4K ஒய்ஃபை ஆக்ஷன் கேமரா, அது மட்டும் தான் போட்டிருக்காங்க. வேறு எதுவும் போடலை. ஸோ பிராண்டட்லாம் கிடையாது, மேட் இன் சைனா தான். ஸோ அதுவும் இங்கே நோட் பண்ணியிருக்காங்க, மேட் இன் சைனா தான். ஸோ ஓகே, இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ஸோ இப்படி இருக்குது. இப்படி தான் கொடுத்துருந்தது, இப்படி தான் கொடுத்துருக்காங்க. என்னென்ன இருக்குதுன்னு ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேமரா வித் கேஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த கேமரா. இதாங்க அந்த கேமரா. கொஞ்சம் 4K அல்ட்ரா ஹெச்டின்னு இருக்குது. பட் 4Kவா அப்படிங்கிறதே பார்க்கலாம், டெஸ்ட் பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஒரு ரிமோட் கண்ட்ரோல் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்ட்ராப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு விட என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஸ்ட்ராப்பை போட்டு நம்ம வாட்ச் மாதிரி கட்டிட்டு ஸோ இதுலேருந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஒரு ரிமோட் தான் அது. ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு இது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம அந்த கேமராவை கிளிக் பண்ண தேவையில்ல. ஸோ இதுலேருந்து எடுத்துக்க முடியும். அடுத்து ஒரு மேனுவல் புக் கொடுத்துருக்காங்க, ஒரு மேனுவல் புக்கு. ஸோ இதில் என்னென்ன எதுக்கு அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஒரு அடாப்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜிங்க்கு ஒரு USB கேபிள் கொடுத்துருக்காங்க. அண்டு டபுள் சி டேப் கொடுத்துருக்காங்க. அண்டு சொல்கிறது ஒரு கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு எனக்கு நிஜமாக தெரியலைங்க. நான் கடையில் போய் வாங்கிட்டு வந்தேன் ஈரோட்டில். அந்த கடையிலையும் கேட்டேன். எனக்கு கடையிலையும் ஏதோ போட்டு கட்டிக்கிறதுக்குன்னு சொன்னாங்க. எனக்கு என்ன எதுன்னு புரியல, இது எதுக்குன்னு தெரியல. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் மவுண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதான் அந்த பக்கம் டபுள் சி டேப் இருக்குது. இதை எடுத்துகிட்டு நீங்கள் ஹெல்மெட்டில் இப்படி ஒட்டிட்டீங்க அப்படின்னா இங்கே நம்ம ஆக்ஷன் கேமரா ஃபிக்ஸ் பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹெல்மெட் மவுண்ட் ஒன்று. நம்ம வண்டியில் முன்னாடி ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணி, அதாவது மிரர் இருக்கு இல்லையா, அது பக்கத்தில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு கிளாம்ப் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம கேமரா இங்கே வச்சோம்னா ஸோ அந்த ஆங்கிலேருந்து நம்ம வியூ தெரியும். இது கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து இது பார்த்தீங்கன்னா காரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் இது கூட மேலே ஒரு அட்டாச்சபிள் கிளிப்பு வரும். பட் அது இல்லை, ஒருவேளை தனியாக வாங்குமேன்னு தெரில. ஆனால் மேனுவலில் நான் பார்த்ததுக்கு எனக்கு அதுதான் இது அதுக்கு யூஸ் ஆகுது. அப்புறம் வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா பெல்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக இந்த ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. இதுவும் அதே மாதிரியே ஒரு கிளாம்ப் தான். 2 வீலரில் வைசர் இருக்கு இல்லையா, அந்த வைசரில் நம்ம டபுள் சீட்டை போட்டு விட்டு இங்கே கேமரா ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ இதுக்கும் ஒரு கிளாம்ப் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது ஒரு டைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க. அதாவது ஹெல்மெட் மவுண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு இதை டைட் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி ஒன்று இது கொடுத்துருக்காங்க. அண்ட் இது தான் சொன்னேன் இல்லையா, அந்த வாட்ச்க்கான ஒரு ஸ்ட்ராப். ஸோ அதுதான் இந்த ஸ்ட்ராப்பு. இது அடுத்து க்ளீன் பண்ண ஒரு கிளாத் கொடுத்துருக்காங்க. இதை போட்டு கட்டிக்கிறதுக்கான ஒரு டேப். அடுத்து இன்னொரு ஸ்பேர் கொடுத்துருக்காங்க. அந்த கிளாஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பேராக கொடுத்துருக்காங்க. கிளாஸ் ஏதாவது டேமேஜ் ஆயிடுச்சுனாலோ இன்கேஸ் உடஞ்சிருச்சுனாலோ அதுக்கு பதிலாக இந்த கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 1 2 3. ஸோ இது 3 டைப்பும் இருக்குது. அண்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 3 டைப். ஸோ இதெல்லாம் சேர்த்திங்கன்னா அந்த இதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு நானும் மேனுவலில் பார்த்து படிச்சுட்டு தான் நான் சொல்கிறேன். இந்த மாதிரி தான் எடுப்பாங்க அப்படின்ட்டு. மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே. இப்போ கேமராவை பார்க்கலாம். இந்த பட்டன் இருக்கு இல்லையா, இந்த பட்டனை இந்த பக்கம் இழுத்துட்டு ஸோ இங்கேருந்து நீங்கள் மேலே தூக்கணும். பக்கம் இழுத்துட்டு இப்படி தூக்குனிங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இப்படி ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் கேமராவை தனியாக எடுத்துக்கலாம். கேஸ் இதுதான் கேஸ். பட் இதை போட்டுட்டு தான் நீங்கள் வாட்டர் ப்ரூஃப் யூஸ் பண்ணணும். 30 மீட்டர் வரைக்கும் வாட்டருக்குள்ளே இது சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 30 மீட்டர் வரைக்குமே எந்த ஒரு டேமேஜ் ஆகாது
எந்த ப்ராப்ளமும் இல்லை கேமராக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த பாக்ஸில் போட்டிருக்கு, எந்த அளவுக்கு உண்மைங்கிறது தெரியல. அண்டு இதுதாங்க அந்த கேமரா. பில்டு குவாலிட்டியும் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஹார்டாக தான் கொடுத்துருக்காங்க, ரொம்ப ஒன்றும் இதாக இல்லை. வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான வெயிட் தான், நல்லாயிருக்கு. கேமரா ஆன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அந்த சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, இது நீங்கள் அழுத்தி பிடிச்சிங்கன்னா ஒரு 2 செகண்டில் கேமரா ஆன் ஆயிரும். ஸோ ஆன் ஆயிடுச்சு. சரி ஓகே, இதில் வந்து என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு மைக்ரோ SD கார்டு போடுறதுக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, அண்டு USB கேபிள் சார்ஜ் போட, அண்டு அடாப்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதில் மைக்கே வந்து இன்பில்டாக தான் வருது, எக்ஸ்டர்னல் மைக்கு கனெக்ட் பண்ண முடியாது. நமக்கு வேணும்னா அதுக்கான ஒரு அடாப்டர் வாங்கி இதில் ஃபிக்ஸ் பண்ணி நம்ம மைக்கை ஃபிக்ஸ் பண்ணி ஸோ அப்படி தான் யூஸ் பண்ணிக்க முடியும். அண்டு வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒய்ஃபை கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒய்ஃபை மூலிமா நம்ம மொபைல்லையே வந்து இதில் இருக்கிற வீடியோவை மொபைலில் வந்து நம்ம பார்த்துக்க முடியும், அண்டு டவுன்லோடும் பண்ணிக்கலாம். அதுக்கான ஒரு இதுதான் ஒய்ஃபை. ஸோ இது ஒர்க் ஆகுது, நான் செக் பண்ணி பார்த்துட்டேன், ஒர்க் ஆகுது. அண்டு பார்த்தீங்க அப்படின்னா மேலே கீழே பட்டன் கொடுத்துருக்காங்க. அண்டு இங்கே வந்து ஓகே, இது தான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறது, ஃபோட்டோ கேப்சர் பண்ணுறது இந்த பட்டன் தாங்க. அண்டு அடியில் பார்த்தீங்கன்னா பேட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்ரி ஓப்பன் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. சின்ன பேட்ரி தாங்க, தம்மா தூண்டு தான் இருக்குது, இவ்வளோ தாங்க பேட்ரி. இதில் போட்டிருந்தது பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் போட்டிருந்தாங்கன்னா 1 hour போட்டிருக்காங்க சார்ஜ் தாங்குன்னு. நானாக யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு 30 நிமிஷங்க கரெக்டாக, ஒரு அரை மணி நேரம் தாங்குன்னு நினைக்கிறேன். நானும் முடிஞ்ச அளவுக்கு ஒரு நேற்று வாங்கின கேமரா, நேற்று ஈவினிங் தான் வாங்கினேன். நேற்று ஈவினிங் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்தேன், இன்றைக்கி காலையிலேருந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்தேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 1/2 hour நிற்கிதுன்னு நினைக்கிறேன். பட்டு யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத. ஸோ கேமரா நல்லா தாங்க இருக்குது, ஆனால் குவாலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம்னு சொல்கிறத விட கம்மி தாங்க, வேறு ஒன்றும் இல்லை. எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி தான் இருக்கும், ரேட்டுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டி தான் இருக்கும், வேறு ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோ. இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னா ரிசொல்யூஷன் இருக்குது. இதில் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா 4K வரைக்கும் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற, 4K 30 fps வரைக்கும் எடுத்துக்கலாம், 2.7K 30 fps வரைக்கும் எடுத்துக்கலாம், அண்டு 180 Full HD 30 fps வரைக்கும், அண்டு 180p. அடுத்து பார்த்தீங்கன்னா 720 அண்டு VGA. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேமராவில் எடுத்த சாம்பிள் வீடியோ தான் நீங்கள் பார்த்துட்ருக்கிறது. இதில் வந்து மைக் குவாலிட்டி வந்து எவ்வளோ கேட்குது அப்படிங்கிறதும் வீடியோவில் வரும், அதுவும் செக் பண்ணிக்கோங்க. கிளாரிட்டி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தாங்க, அதனால தான் அந்த கேமரா வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மி. ஸோ இதுக்கு மேலே, அதாவது ஒரு 2000 மேலே ஒரு 3000 போட்டிருந்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டர் கேமரா வாங்கியிருக்கலாம் கண்டிப்பாக. லோ பட்ஜெட் அப்படின்னா இது ட்ரை பண்ணலாம். இந்த கிளாரிட்டி உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் இது வாங்கிக்கலாம். இல்லை எனக்கு இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் 5000க்கு ஒரு கேமரா இருக்கும், ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை எனக்கு இன்னும் பயங்கர கிளாரிட்டியாக வேணும், 4K வரைக்கும் பயங்கர கிளியராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் கோப்ரோ போயிருங்க. அது போனீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி கேமரா. ஸோ நீங்கள் அது போயிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா கிளாரிட்டியும் இருக்கும், மைக்கு எல்லாமே ஓரளவுக்கு இருக்கும். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ இதோட மைக்கு குவாலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். அப்படியெல்லாம் ஓகே தான், கிளியரன்ஸ் மட்டும் இருந்ததுன்னா வேறு லெவலாக இருக்குங்க கண்டிப்பாக கேமரா, அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. மைக் ஆனால் சுத்தமாக கேட்கல, ரொம்ப கத்தி பேசினா தான் லைட்டாக கேட்குது. அதனால் நான் தனியாக மைக் வச்சுக்கிட்டேன். ஸோ ஃபோனில் ரெக்கார்ட் பண்ணி அதை அப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் ஆடியோ கிளியராக கேட்குன்னு வைங்களேன். ஸோ அதுக்காக தான் இதெல்லாம் உங்களுக்காக தாங்க. ஏன்னா வீடியோ கிளியராக இருக்கணும், வண்டி ஓடுறப்ப வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறனால தான் நிறையா பேர் வந்து ட்ரைவ் பண்ணி வீடியோ போட சொன்னீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஆக்ஷன் கேமரா வாங்கினதே. சரி பெரிய பட்ஜெட்டில் போகலாம் அப்படின்னா இப்போதைக்கு முடியாதுங்க, ஏன்னா எல்லாம் பைக் வாங்கினதுலேயே எல்லாம் அமௌண்ட்டில் போயிடுச்சு. ஸோ பேலன்ஸ் எதுவும் அமௌண்ட் இல்லை, அதுக்காக தான். அதனால தான் இப்போதைக்கு பட்ஜெட் கேமரா வாங்கியிருக்கேன். ஸோ பிகினருங்கிறதுனால கொஞ்சம் நல்லா போச்சு, மூவிங் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக ஆக்ஷன் கேமரா கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கலாங்க. கோப்ரோக்கு இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி இப்போதைக்கு இதை வச்சு போடுவோம், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்குங்க, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே வந்தாச்சு.